அந்த ராட்சசி உங்க கூட கூட சண்டை போடலாமே? சண்டை மட்டும் போடல மம்மி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மைய கூட அந்த ஆண்டி உடைச்சிட்டாங்க. பாரோ, எனக்கு பயங்கர ஷாக். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தி திடீர்னு வந்து சண்டை போடுறா. இது வரைக்கும் அந்த இன்சிடென்ட் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவன் குடும்பத்தோட என்ன பழி வாங்கணும்னு கிளம்பியிருக்கான். இன்னைக்கு அவன் வைஃப் என்ன பார்த்து என்ன பேச்சு பேசுறா தெரியுமா மம்மி? முதல் பார்வையில எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, அவ கண்டிப்பா தப்பான பொண்ணுதான். மிஸ் ஆனவ ஹேண்ட்பேக் எடுத்து கொடுத்ததுக்கு அவ எனக்கு என்னெல்லாம் பேச்சு பேசினா தெரியுமா? நீங்க வேணா இருடா எங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அந்த பொண்ணு எந்த விதத்திலயாவது உங்களோட சம்பந்தப்பட்டிருக்காளா? சான்ஸே இல்லம்மா. அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னு உங்களை நம்ப வச்சிருக்கான் டாட். எதுக்கு இந்த பித்தலாட்டம்? சம்திங் ராங். ஏதோ ஒரு திட்டத்தோட தான் நம்ம ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்சிருக்கான். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரியல பாரோ, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் பார்த்தேன். எந்த விதத்துல அவ என்ன எதிரியா நினைக்கிறான்னு புரியல. எதிரிதான் அவன். என்னைக்கா இருந்தாலும் எனக்கு எதிரிதான். யூனோ, அவனை நான் சும்மா விட மாட்டேன். யூஎன்ங்கிற பேர்ல ஒரு 4 பேரை பின்னாடி வச்சிட்டு இருக்கான்ல, அந்த தைரியம் தான் அவனுக்கு. நான் எடுக்க போற அடுத்த ஸ்டெப்ல தானா ரிசைன் பண்ணிட்டு ஓடுறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பூஜா, உங்க 2 பேருக்குள்ள ஈகோனால பிசினஸ் பாதிக்க கூடாதுமா. நிதானமா போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. எனக்கு தெரியும் பாரோ, என்னைக்காவது ஒரு நாள் நான் அவளை பார்ப்பேன். அப்போ அவ யாரு, என்ன பிரச்சனை தெளிவா கேட்க போறேன். பேசி பிரச்சனை தீர்க்கறதுலாம் அந்த காலம் டாட். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஸ்ட்ரைட் அவே ஆக்ஷன் தான். தட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க விடுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். அவ பண்ணது தப்புன்னு அவ உணரணும். இங்க பாருங்க, நீங்க முடிஞ்ச அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நானே அவகிட்ட பேசி பாக்குறேன். பாரோ, முதல்ல நான் அவளை பாக்குறேன், அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். இப்பயாவது நீ வினோதுக்கு சாம்பார் ஊத்து. சாம்பாரா? இது குருமாங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா, என் சமையல குறை சொல்லணும், அவங்களுக்கு தூக்கம் வராதே. வாங்க சார். ஹலோ டாக்டர். ஹலோ. இப்போ எப்படி இருக்கு பெயின்லாம்? இப்போ பெயின் பரவாயில்ல சார். வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். அப்புறம் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? நோ தேங்க்ஸ். அப்புறம் இப்போ உங்கள்ட்ட அந்த நேரத்தில் இது விஷயமா பேசக்கூடாது. ஆனால் பிரதாப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சொல்லலாமா? சொல்லுங்க சார். எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரதாப் மோஸ்ட் வாண்டட் பர்சன். பூஞ்சோலங்கிற கிராமத்தில் கோயில் நகையை கொள்ளடிக்க பிரதாப் முயற்சி பண்ணான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அவன் திட்டத்தை நாங்கள் முறியடிச்சிட்டோம். பிரதாப் எவ்வளவு மோசமானவன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. உங்க ஃப்ரெண்டு டாக்டர் சிவாவோட பையனை சமீபத்தில் கிட்னாப் பண்ணிட்டாங்க தெரியுமா? தெரியும் சார். சிவா கூட சொன்னாரு. 10 lakhs கேட்டு டிமாண்ட் பண்ணாங்களாமே. இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை உங்க ஃப்ரெண்டு சிவா கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்க வேணாம். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகும். அதுக்காக தான் சொல்றேன். சரி சார், சொல்லல. டாக்டர் சிவாவோட சன் வினோத கடத்தினது உங்க ஹஸ்பண்ட் பிரதாப் தான். மை காட். சில கடத்தல ஆரம்பிச்சவன் ஆள் கடத்தல் வரைக்கும் போயிட்டான். என்னால நம்பவே முடியல சார். பிரதாப் அவ்வளவு மோசமானவனா? நல்ல வேளை வினோத எஸ்கேப் ஆயிட்டான். பிரதாப்பை தேடி போன பாரு, ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சு போயிட்டான். இப்படி அவன் போட்ட எல்லா திட்டமும் ஃப்ளாப் பண்ணதுனால அவன் கவனம் உங்க மேல திரும்பிடுச்சு. உங்களை ஏமாத்தி 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவன் ஏன் வாழ்க்கையில மட்டும்தான் விளையாடுறான்னு நினைச்சேன். ஆனா அவன் இப்படி வெளியே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கானே, இது எங்க போய் முடியும் சார்? நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க படிச்சவங்க, நல்லது கெட்டது எதுன்னு உங்களுக்கு தெரியும். கல்யாண விஷயத்துல எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? முதல் பார்வையில எனக்கு இன்னும் கொஞ்சம் உறுத்தலாதான் சார் இருந்தது. ஆனா எங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணாரு.
நான் MBA வரைக்கும் படிச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், பேங்க் பேலன்ஸ் அது இதுன்னு சொல்லி எங்க அப்பாட்ட நடிச்சிருக்கான். அவரும் அப்படியே நம்பிட்டாரு. இவர்தான் என் மாப்பிள்ள அப்படின்னு அவர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னால ஒரு வார்த்தையை மீற முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சொன்னதெல்லாம் போய். அவன் ஒரு எம்டி பர்சன். காலம் கடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போதைக்கு எனக்கு இருக்கிற நம்பிக்கை, அவனுக்கு எதிராக நான் அப்ளை பண்ணிருக்க டைவர்ஸ் அது மட்டும் எனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல சார். கண்டிப்பா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். பிரதாப்பை பத்தின ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ சார். எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம், எனக்கு குழந்தை பிறக்கும்போது நான் இண்டிபெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா உங்க ஆசை நிறைவேறும். அதுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ரீமேரேஜ் பண்ணீங்க, அதுதான் உங்க ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும். இன்னொரு கல்யாணமா? ஐயோ வேண்டவே வேண்டாம் சார். முதல் கல்யாணமே இந்த வாழ்க்கை போதுண்டா சாமின்னு ஆயிடுச்சு. அப்படி இல்லைங்க, ஒரு பாதுகாப்புக்காகவாது ஒரு ஆண் தனம் உங்களுக்கு தேவை இல்லையா? தேவையே இல்ல சார். எனக்கு மன உறுதி இருக்கு, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல வேலையும் இருக்கு. அதுக்கப்புறம் வேற எதுக்கு பயப்படணும்? உங்களை நினைச்சா உண்மையாவே எனக்கு பெருமையா இருக்கு. இந்த மைண்ட் செட்டிங் இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாருக்குமே வேணும். பிரதாப்பை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவன் பண்ண இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. அவனை கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுவேன். பேப்பர்ல அவன் போட்டோ வரும், நீங்க பாப்பீங்க. அதை பண்ணுங்க சார், உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும். ஓகே டாக்டர், திரும்ப உங்களை காண்டாக்ட் பண்ணா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் சார். நான் கிளம்புறேன். சரி. குட் மார்னிங் ஷைலு. ஹாய் சிவா, வாங்க உட்காருங்க. அப்புறம் ஷைலு, நான் பார்வதி கிட்ட பேசிட்டேன். உன்னை எப்போ கூட்டிட்டு வரேங்கன்னு கேக்குறா. சாரி சிவா, இப்போதைக்கு உங்க அன்புக்கு என்னால தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். நாளைக்கு என்னன்னு என்னால எதையுமே யோசிக்க முடியல சிவா. ஆனா இப்போதைக்கு எனக்கு தனிமைதான் தேவை. ப்ளீஸ். இப்படி விலகி இருந்தேன்னா வேதனை தான் வளரும். நாம ஏமாத்தப்பட்டுட்டோங்கிற சிந்தனையே மனசை ஆக்கிரமிச்சிடும். நம்மள சுத்தி 4 பேர் இருந்தாதான் எதையும் சமாளிக்கலாங்கிற தைரியம் வரும். ஷைலு, நீ படிச்சுவ, உனக்கு இதெல்லாம் சொல்லணுமா? அடிச்சா படிச்சவளுக்கு வலிக்காத சிவா. ஏன் இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் என்னோட வலி உங்களால உணர முடியும். எனக்கு புரியுது ஷைலு. ஆனா இந்த சிக்கல் இருந்து தப்பிக்கணும் இல்ல, அதுக்கான சோர்ஸ் யோசிப்போம். என்ன பண்ணலான்றீங்க? சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல ஷைலு. சொல்லுங்க. ஷைலு, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சிவா. ஷைலு, பேசாம அபார்ஷன் பண்ணிடு. அதான் உனக்கும் உன் ஃபியூச்சருக்கு நல்லது. ஏ சிவா, ஒரு டாக்டர் பேசுற பேச்சா இது? உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல ஷைலு, அப்பா இல்லாதவன அரானாதன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை உன் குழந்தைக்கு வரணுமா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? என் குழந்தைக்கு அப்பா அம்மான்னு எல்லா வகையிலும் நானே இருந்து பாத்துக்கிறேன். அவனை நல்ல முறையில ஆளாக்கி பிரதாப வெக்கப்பட வைப்பேன். இது சத்தியம். ஏ சிவா, நீங்களும் அப்பா அம்மா இல்லாதவர் தானே?
எந்த சொந்த பந்தமும் இல்லாத நீங்களே போராடி இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் என் குழந்தைய ஆளாக்க முடியாதா? புருஷன் போயிட்டா நாங்க வக்கத்தவங்களாயிடுவோமா? கட்டினவன் செத்துட்டான்னு நினைச்சு வயிற்றுல வளர்றத வாழ வச்சு காட்டுறேன் பாருங்க. வெரி குட் ஷைலு, வெரி குட். நான் உன்னை பாராட்டுறேன். ஷைலு, உன் மனசுல எப்படி ஒரு எண்ணம் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிதான் நான் இப்படி கேட்டேன். நீ யாருங்கிறது காட்டிட்ட ஷைலு. இந்த தைரியம் தான் வேணும். ஷைலு, உன் குழந்தைக்கு எல்லா வகையிலையும் என் ஃபேமிலி பக்கபலமா இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. தேங்க்ஸ் சிவா. சரி ஷைலு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். என்னடா மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. பாப்பா எப்படா இருக்கா? பாப்பா இப்ப நல்லா இருக்க மாமா. காலைல உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இப்பதான் படுக்க வச்சிருக்கேன். உன் தங்கச்சி சொன்னான், அதான் வந்தேன். இதுக்கெல்லாம் போய் நீங்க எதுக்கு மாமா வந்துட்டு? எங்களால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்களும் வந்து போயிட்டு இருக்கணும், அப்பதானே எங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க உள்ள போய் பாப்பா பார்த்துட்டு இருக்க, நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாங்க போலாம். சரி வாங்க வாங்க. எப்படா அப்பா இருக்க? வந்துருக்கு பாரு. மெதுவா மெதுவா. இப்ப பரவாயில்லையாடா? பரவாயில்ல தேவா, காலையில இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, சரியாயிடும். வெரி குட் வெரி குட். என்னம்மா அது அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுற பழக்கம்? டேய், நீ என்ன மாமான்னு கூப்பிடுற? தோ என்ன சுத்தி இருக்கவெல்லாம் தலை பெருசு குருன்னு 1000 கூப்பிடுறான். உன் தங்கச்சி நீ வா போன்னு முறையே இல்லாம கூப்பிடுறான். எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்ன பேர் சொல்ற ஒரே ஆளு என் பாப்பா தான். இவங்க என்ன அப்படி கூப்பிடறதாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கூப்பிடறா தங்கம். உங்களுக்கு சரின்னா எல்லாருக்குமே சரிதான் மாமா. ஹலோ ஹலோ, தேவராஜ் இருக்காரா? அண்ணா உள்ள இருக்காரு, சொல்லுங்க என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். காஞ்சிபுரம் பக்கத்துல செம்மனார் கோயில் இருக்குல்ல, ஆமா. அங்க பல்லவர் காலத்து சிலைங்க இருக்கு. அதை வந்து ஃபாரின் பார்ட்டிங்க கேக்குறாங்க. அப்படியா? தயவு செஞ்சு யோசிக்காம தேவராஜ்கிட்ட சொல்லுங்க. சரி சரி, அண்ணா கிட்ட சொல்லி பார்க்குறேன். ஓகே. அண்ணா வாடா உள்ள. என்னடா? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. வெளியில் வர முடியுமா அண்ணா? என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. அண்ணா, காஞ்சிபுரம் பக்கத்தில் செம்மனார் கோயில்னு ஒன்று இருக்கு. அங்க 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 பல்லவர் காலத்து சிலைங்கள்லாம் இருக்கு. அதை ஃபாரின் பார்ட்டிங்க கேட்குறாங்க. கைமாற்றி விட்டா லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதான் உங்களுக்கு கேட்கல. நான் தான் அன்னைக்கு அதெல்லாம் விட்டேன்னு தெளிவா சொன்னேன்லடா. அப்புறம் ஏடா என்ன மறுபடியும் அந்த பக்கம் இருக்கிறீங்க? போதும் சாமி, உங்க சவகாசமே இனிமே இருக்க வேணாம். என்னால இனிமேல் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாதுடா. நான் எல்லாத்தையும் விட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன்டா. உங்க சங்காத்தமே எனக்கு வேணாம்பா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இனிமேல் என் காது கொண்டு வர. போதும்டா, உனக்கெல்லாம் ஒரு புண்ணியமா போட்டு போ போங்கறல்ல. ஏய், ஒரு நிமிஷம் நில்லு, வரங்கண்ணு. எங்கடா போற? வெளியில இருக்கண்ணே. நம்ம காருக்கு பெட்ரோல் போடணும், போட்டு வந்து இங்க விட்டுரு. அப்புறம் இந்த ஃபாரின் பார்ட்டி நம்ம இடத்து காலைல வர சொல்லு. சரிண்ணே. புரிஞ்சதா? பா. பாருங்க மச்சான், காலை சுத்தின பாம்பு கொத்தாம விடாதுன்ற மாதிரி எங்க போனாலும் இவனுங்க நம்மளை துரத்தி வராங்க. ச்சே, இவனுங்க சவகாசத்தை முதல்ல ஒழிக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட. இல்ல தொலைங்க மாமா, நல்ல விஷயம் எவ்வளவு இருக்கு. ஏமா நீ சாப்பாடு ரெடி பண்ண, நான் கோழி பிடிச்சிட்டு வந்துடுறேன்.
அப்புறம் இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேவா. ஏன் தங்கம்? ஏன்னா நீ நல்லவன் ஆயிட்டல்ல, இனிமே நீ என் கூடயே இருப்பல்ல, அதான். முயற்சி பண்றேங்கண்ணே. என்னங்க? தேங்க்ஸ். இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன். வரேன்னு சொல்லிட்டு நீங்க வரவே இல்லையே. ஆமா இல்ல, சோ சாரி பாரு. நானும் நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. நம்ம ஷைலஜா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமாங்க, நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னதாங்க சொல்றா அவ? நான் தான் பிரசவம் முடிகிற வரைக்கும் நம்ம வீட்லயே வந்து தங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல. பாரோ, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. இப்படி அவ தனிமையிலே இருந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா பொறுக்க போற குழந்தைய தாங்க அது பாதிக்கும். இன்னைக்கு அவகிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டே பாரோ, கோபப்பட்டுட்டா. அந்த கோபத்துல குழந்தைய பத்தி அவ என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கேட்டீங்க? பிரதாப் ஏமாத்திட்டான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளே, அதனால ஒருவேளை குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுவாளோன்னு எனக்கு ஒரு டவுட். அத மறைமுகமா நான் கேட்டுட்டேன். அதுக்கு அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. என்ன சொன்னா தெரியுமா? அப்பா அம்மால அதை நீயே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் போது புருஷ போனா என்ன, அவன் இடத்துல நானே இருந்து என் குழந்தை ஆளாக்கி காட்டுறேன்னு ரொம்ப கான்பிடன்ஸா பேசினா. அந்த கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாரோ. ஷைலஜா ரொம்ப புத்திசாலியான பொண்ணுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தும் அவ ஈஸியா வெளியே வந்துருவா. அது சரி பாரோ, இருந்தாலும் நம்ம விட்டுற கூடாது இல்லையா? அட்லீஸ்ட் பிரசவ வரைக்குமாவது நம்ம அவளுக்கு பக்கபலமா இருக்கணும் இல்லையா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. அவளால இங்க வர முடியலனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்க போய் அவளுக்கு தேவையானதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு வரோம். போதுமா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் பாரோ. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.